இஸ்ரேலை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுதா இல்லை அமெரிக்காவை இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் டீயும் ஈயும் மாதிரி அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்காங்க. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. ஆனால் அமெரிக்காவை இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த போரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் வெளியிலேருந்து மட்டும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணல. அமெரிக்காவுக்குள்ளேயே யூதர்களுடைய லாபிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஆனால் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதையும் தாண்டி அமெரிக்க மக்களுடைய வரி பணத்தில் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்க. இப்படி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பெருசாக அந்த வேலைக்கும் போக தேவையில்ல. ரெண்டே வேலை தான் உங்களுக்கு இருக்குது. ஒன்று, குழந்தை பெற்றுக்கணும். நல்லா இருக்க. ரெண்டாவது, உங்களுடைய மத குரு சொல்லக்கூடிய பாடங்களை படிக்கணும். வேதம் மாதிரியான பாடங்களை படிக்கணும். டெய்லி உட்காந்து படிக்கணும். வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. மாதம் பல ஆயிரங்களை கவர்மெண்ட்டே உங்களுக்கு கணக்கில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் அது பல லட்சங்களை தாண்டும். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருந்தால் எவ்வளோ ஜாலியாக சொகுசாக சும்மா இருப்பீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையா? சும்மாவாக இருக்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையா? போர் அடிக்காது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு என் தலைவன் வடிவேலே சொல்லியிருக்காப்புல. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் மட்டும் சொல்லலை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில யூதர்களும் சொல்கிறாங்க. எந்த வித வேலையும் செய்யாமல் கவர்மெண்ட் காசில் ஜம்முன்னு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த யூதர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி அமெரிக்காவில் ஜாலியாக இருக்கக்கூடிய யூதர்கள் கம்யூனிட்டியை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். கமான். இந்த வீடியோக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இன்னொரு சக யூடியூபருடைய வீடியோவில் இருந்து எனக்கு கிடச்சிது. அவருடைய பெயர் டைலர் ஒலிவேரா. அவர் போட்டிருந்த அந்த வீடியோவில் இருந்தால் என்ன எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் அதை போய் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணால் ஷாக் ஆகிட்டேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். போய் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் கிட்டலாம் கேள்வி கேட்குறாரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்கும்போதெல்லாம் சொல்லிடுறாங்க. எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே டபுள் டிஜிட்டில் தான் பதில் சொல்லியிருப்பாங்க. Yes, thank you. How many kids do most people have out here? 17, 18. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் மட்டும் ரொம்ப அப்செட் ஆகி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க. நீங்கள் ஏதோ ரேசிஸ்டான கேள்வி கேட்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறீங்க. அதான் இல்லை, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். What do most people do for work out here? And what do you do for work? What do you do for work? Nothing. How do you make money? My wife. Your wife? What does she do for work? What is this? What? And what do you do for work? Do you have a job? What do you do for work out here? எதுக்கு இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வேலையே செய்யலை. இவங்களோட ஒரே வேலைங்கிறது என்ன தெரியுமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சினகாகுக்கு போய் ப்ரே பண்ணுறது மட்டும்தான். அவங்களுடைய புனித நூலான தோராவை படிக்கிறது, கடவுள்கிட்ட வேண்டுறது, இதுதான் அவங்க வேலை. அப்போ இந்த வேலை மட்டும் தான் பார்க்குறாங்கன்னு கேட்டால் இல்லை. நைட்டில் கொஞ்சம் ஓவர் டைம்லாம் பார்க்குறாங்க. அதோட ரிசல்ட்டு தான் நமக்கு 10 குழந்தைங்க 15 குழந்தைங்கலாம் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நக்கல்யா அவனுக்கு. யோசிச்சு பாருங்கள், அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு ஃபேமிலி வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கே 40 வயசு வரைக்கும் யோசிப்பாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கே 50 வயசு வரைக்கும் யோசிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ செலவு பிடிக்கக்கூடிய மேட்ரு அது. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணதோடு நிற்கல, அது ஒரு குழந்தையோடு நின்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லை 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க 17 குழந்தைங்கன்னு ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி இவங்களுக்கு காசு வருது? வேலைக்கும் போகல, காசு மட்டும் வருது. அமெரிக்காவிலே நிறைய பேர் பிச்சைக்காரங்களாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி காசு வருது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவில் நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஏழைகளுக்கு உதவுறதுக்கான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறதுக்காக நிறைய எய்ட் சிஸ்டமை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பண உதவி தர்றது, மெடிக்கல் எய்டு கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதை சரியாக யூஸ் பண்ணி தான் இவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா காசையுமே இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா பாய்ஸ் படத்தில் வர செந்தில் மாதிரி சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமாக சாப்பாடு மட்டும் உண்டு. எந்த ஸ்கீமில் எவ்வளோ காசு வரும், எப்படி காசு வரும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் இவங்களுக்கு என்ன தெரியுமா பேர்? மாஸ்டர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் பேர். எப்படி துல்லியமாக அப்ளிகேஷன் போடணும், எரரே இல்லாமல் அப்ளிகேஷன் போடணும், கரெக்டாக அதிலிருந்து எப்படி காசு வாங்கணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த கோயிலில் என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அமெரிக்காவுடைய புரூக்லினில் இருக்கக்கூடிய பரோ பார்க்,
வில்லியம்ஸ்பர்க், க்ரவுன் ஹைட்ஸ், நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கிரியாஸ் ஜோயல், நியூ ஸ்கொயர் மாதிரியான இடங்களில் தான் இந்த யூதர்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த யூதர்கள் பற்றின நியூஸுங்கிறது பெருசாக வெளியில் வராது. நியூயார்க் டைம் வந்து 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இவங்க எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்கப்பா கவர்மெண்ட்டை, ஏகப்பட்ட காசு அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. பெருசாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸ் வசதி போய்கிட்டே தான் இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, அமெரிக்காவிலேயே இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படக்கூடிய கம்யூனிட்டிஸுக்கே அதிகமான அளவுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் ஃபண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த டேபிள் எடுத்து பாருங்கள். பிளாக் அமெரிக்கன்ஸ், ஏன் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அமெரிக்காவிலேயே பூர்வீகமாக கொண்ட அந்த மக்களுக்கு கூட உதவிகள் கம்மியாக தான் கிடச்சிட்ருக்கு. ஆனால் இவங்களுக்கு தான் ஆவரேஜாக 50%க்கும் அதிகமான அளவுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபண்டு தேவைப்படக்கூடிய கம்யூனிட்டிஸ்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம நாட்டிலே எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான உதவி தேவைப்படக்கூடிய ஊர்களுக்கோ இல்லை பகுதிகளுக்கோ போனீங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்படக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. சரியான வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்காது. அவங்களை சரியாக எந்த கவர்மெண்ட் படியும் கவனிக்காத மாதிரி தான் இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட் எடுத்துருக்கக்கூடிய வீடியோ பாருங்கள், வேறு லெவலுக்கு இருக்கும். எல்லோரும் காரில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுவும் மோசமாக கார் ஓட்டுறாங்கங்க, இங்கெல்லாம் கார் ஓட்டுறதை பார்க்கவே முடியலன்னு வேறு அவர் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பார். பயங்கர சொஃபஸ்டிகேட்டடான தெரு வீதிகளை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப செட்டில்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதை விட எப்படின்னா, வாட்டர் பாட்டிலுக்கு வெண்டிங் மிஷின் வச்சுருக்கிற மாதிரி செல்ஃபோனுக்கு வெண்டிங் மிஷின்லாம் அதில் வச்சுருப்பாங்க. இது போக ஏகப்பட்ட சர்வீசஸ்லாம் வேறு அவங்க வச்சுருப்பாங்க. டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், வண்டி எடுத்துகிட்டு வந்து டயரை மாற்றி கொடுத்து போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் ஃப்ரீ அவங்களுக்கு. இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு இருக்கிற இந்த கம்யூனிட்டி தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்யூனிட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட ஃபண்ட் அப்படிங்கிறது அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து போய்கிட்டு இருக்கு. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. சரி, யார் இந்த யூதர்கள்? மற்ற யூதர்கள் கிட்ட இருந்து இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இவங்களை அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஊர்லேயே உயர் சாதின்னு சொல்லிக்கிறவங்க கிட்டேயே நிறைய பிரிவினை பாகுபாடுலாம் இருக்கு இல்லையா? இந்த யானைக்கு நாமம் போடுறதா பட்டை போடுறதாங்கிறது பிரச்சனை. அதே மாதிரி தான் யூதர்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயும் கொஞ்சம் பாகுபாடு அப்படிங்கிறது இருக்குது. இதில் மற்ற யூதர்களை விட நாங்கள் ரொம்ப ஆச்சாரமானவங்கப்பா அப்படின்னு சொல்கிற யூதர்கள் தான் இந்த யூதர்கள். இவங்களை ஹசடிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியான ஜூஸ் கம்யூனிட்டி வந்து இஸ்ரேல்லையும் இருக்குது, இன்னும் ஒரு சில பகுதிகள்லையும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பேர் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இவங்க எல்லாரையுமே ஒரே பாக்ஸுக்குள்ளே அடக்கணும் அப்படின்னா இவங்கெல்லாம் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு அடக்க முடியும். அது என்ன அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்? மற்ற யூதர்கள் மாதிரி இவங்க கிடையாது. இவங்க தோராவை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தாங்க. எப்பவும் தோராவை படித்து தோரா என்ன சொல்லுதோ அதன்படி தான் இவங்க நடக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க ட்ரெஸ் கோடில் இருந்தே நாங்களாம் சுத்தமானவங்க, உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிறத காட்டுற விதமாக இருக்கும். பிளாக் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. ஒன்று பிளாக் கோட் பேண்ட்டில் இருப்பாங்க. ஏதாவது முக்கியமான பண்டிகை நாளாக இருந்தாலோ இல்லை மத கூட்டத்துக்கு போகிறதா இருந்தாலோ நீளமான பிளாக் கோட் அப்படிங்கிறத அணிவாங்க. வழக்கமாக யூதர்கள் அணிகிற மாதிரியான தொப்பியும் அவங்க அணிவாங்க. அதை தாண்டி வித்தியாசமான தொப்பியும் அவங்க அணிவாங்க. அதுக்கப்புறமா தோரா வந்து யூதர்களுக்குன்னு ஒரு விதி விதிக்குது. என்னென்னா, அவங்களுடைய கிருதா இருக்குது பாருங்கள், கிருதாவை அவங்க மழிக்கக்கூடாது, வெட்டக்கூடாது, அதை வளர விட்டுறணும். அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும். இந்த யூதர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிருதாவை வந்து நல்லா பெருசாக வளர்த்து விட்ருப்பாங்க. அதே மாதிரி ஜெண்டர் ரோல்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஆண்கள்லாம் இந்த வேலை தான் செய்யணும், பெண்கள்லாம் இந்த வேலை தான் செய்யணும், மாற்றி செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய தம்ப் ரூலாக இருக்கும். அதனால தான் இந்த கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு வந்து எடுத்துப்பாங்க. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தோரா படிக்கிற வேலையும் மற்ற வேலை மட்டும்தான் இருக்குது. பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இஸ்லாம் மதத்தில் மட்டும்தான் புர்கா இருக்குன்னு நினைக்காதீங்க. இவங்களும் புர்காங்கிறத அணிவாங்க. முழுக்க முகத்தை மறைக்கல அப்படின்னாலும் தலைமுடியை மறைக்கணும் அப்படிங்கிறது தோரா அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அதனால் தலைமுடியை மறைக்கிறதுக்காகவே பிரத்யேகமான ஸ்கார்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கார்ஃபை வச்சு மறைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த முடியை மறைக்கிறதுக்குன்னு விக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒரிஜினல் முடிக்கு பதிலாக டூப்ளிகேட் முடியை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. கரெக்டாக தான், அதுக்கு அப்படியே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தோரா சொல்லியிருக்கு, அதனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி யூதர்கள் போய் ப்ரேயர் பண்ணக்கூடிய இடத்த வந்து சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சு, மசூதி, கோயில் மாதிரி அவங்க போய் ப்ரே பண்ணக்கூடிய இடத்த வந்து சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினகாகில் போய் ப்ரேயர் பண்ணுறதுக்காகவே பிரத்யேகமான ஒரு ஸ்கார்ஃப் அப்படிங்கிறதையும் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லாமே வித்தியாசமாக இவங்ககிட்ட இருக்கும். வெளி உலகத்தோடு இவங்க ஒட்ட மாட்டாங்க. இவங்க வந்து டிவி பார்க்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது, ஏன் இங்கிலீஷில் கூட ஒழுங்காக பேசக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. இந்த கம்யூனிட்டி அதிகமாக வாழக்கூடிய இடங்களுக்கு போனீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிந்த யூதர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். முழுக்க இவங்களுடைய மொழியில் தான் இவங்க பேசுவாங்க. அதை இடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஹீப்ரூவில் வந்து இவங்க பேசுகிறாங்க.
17ஆம் நூற்றாண்டில் தான் அமெரிக்காவுக்கு இந்த யூதர்கள் வந்து சேர்றாங்க. ரஷ்யா மாதிரி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் யூதர்கள் மேலே வந்து ஏகப்பட்ட பகை அப்படிங்கிறது இருந்துச்சு. அவங்கள அடித்து விரட்டக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத குருசேட் வார்ஸை பார்த்தீங்கன்னா தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். குருசேட் வார்ஸுக்குன்னு தனியாக ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான புரிதல் கிடைக்கும். அதனால் ஐரோப்பாவில் வாழ்கிறதுக்கான சரியான சூழல் அமையலை அப்படிங்கிற சமயத்தில் புதிய உலகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அங்கே போனால் நிறைய வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 1654 ஆண்டுகளில் இருந்து இந்த ஹசடிக் யூதர்கள் ஐரோப்பாவிலேருந்து கிளம்பி வந்து இங்கே செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேர் அமெரிக்காவுக்கு வந்தாங்க, ஒரு சில பேர் ஐரோப்பாவிலேயே இன்னும் ஒரு சில இடங்களுக்கு, லண்டன் மாதிரியான இடங்களுக்கு போய் செட்டில் ஆனாங்க. இப்படி செட்டில் ஆன இந்த யூதர்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தாங்க. இன்னும் அதிகமான யூதர்கள் வந்து 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா வந்து இங்கே தங்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து தஞ்சம் அடைந்தவங்க தான் இவங்க. அப்போ ஒரு புதிய நாடு உருவாயிருக்குன்னா இன்னும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி பயன்படுத்தி எப்படிலாம் வளர்ந்துருக்கலாம். ஆனால் அப்பத்துலேருந்து இதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தோடு தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்படி இவங்களுக்கு வந்து உதவித்தொகை கிடைக்கிது, அதை வச்சு எப்படி உங்களால் வாழ முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு வருவோம். இவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கிறது எது தெரியுமா? கணக்கு வழக்கு இல்லாமல் இவங்க குழந்தையை பெற்றுக்கிறது தான். அது எப்படி இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அமெரிக்காவுடைய உதவி திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு சில உதவி திட்டங்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்னாப்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, சப்ளிமெண்டல் நியூட்ரிஷன் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த ஸ்னாப். இதை ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு கொலைக்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தேவையான உணவுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடியது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இந்த திட்டத்தில் ஒரு டெபிட் கார்டு மாதிரியான ஒரு கார்டை கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் ஒரு அமௌண்ட்டுங்கிறது கவர்மெண்ட் வந்து போட்டுருவாங்க. அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிட்டு அந்த கார்டை வச்சு அவங்களால பே பண்ண முடியும். இப்படி வழங்கப்படக்கூடிய இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது குடும்பத்துடைய உறுப்பினர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் இந்த குடும்பம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உதவித்தொகை அப்படிங்கிறது மாறுபடும். உதாரணத்துக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உணவுக்கான உதவித்தொகை தரணும் அப்படின்னா மாதத்துக்கு $291 தரப்படும். அதுவே 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் $973 வழங்கப்படும். 8 பேர்னா $1756, 10க்கும் மேற்பட்டவங்கன்னா $2100. இந்த கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நார்மலாகவே 10க்கு மேலே தான் இருக்காங்க குழந்தைகளோடு சேர்த்திங்கன்னா. அப்போது சாதாரணமாகவே இந்த குடும்பத்துக்கு வந்து $2100க்கு மேலான டாலருங்கிறது உதவித்தொகையாக இந்த ஃபுட் ஸ்டாம்ப்ஸில் இருந்தே கிடைக்கிது. அடுத்து செக்ஷன் 8 அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் என்னென்னா, நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருக்கீங்க. அந்த வீட்டுக்கான வாடகையை உங்களால் கட்ட முடியாது, ஏன்னா உங்ககிட்ட தான் காசு இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய வாடகையை கவர்மெண்ட்டே கட்டும். நீங்கள் குறைந்த அளவுக்கு பணம் செலுத்தினா போதும், ஒரு 20% இல்லை 30% நீங்கள் கட்டினா போதும், மீதி அத்தனை தொகையுமே கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். நியூயார்க் மாதிரியான ஒரு நகரத்தில் சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு வாடகை தரணும் அப்படின்னா வருஷத்துக்கே $24,000 $42,000 அளவுக்கு ஆகும். இது அத்தனையும் ஒரு குடும்பத்துக்கு கவர்மெண்ட்டே கொடுக்குது. இதை ரஃபாக கால்குலேட் பண்ணால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வாடகையாக கவர்மெண்ட்டே வந்து காசு தருது. வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணால் சமயத்தில் அது 20 லட்சத்தை தாண்டிடும். இவ்வளோ வாடகை தொகைங்கிறது கவர்மெண்ட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, இந்த யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் வீடுகள் யாருக்கு சொந்தமாக இருக்குன்னா இதே மாதிரியான ஒரு அசடிக் யூதருக்கு தான் சொந்தமாக இருக்கும். சார், லிட்டரலாக ஒரு யூதர் தர வேண்டிய காசுக்கு இன்னொரு யூதருக்கு கவர்மெண்ட் காசு தருது. எப்படி? அப்ப அவங்களுக்கு என்கிட்ட வாங்கி கொடுத்தது? அதான் இப்போ வாங்கி கொடுத்தேன்ல. அப்ப நீ என்கிட்ட வாங்கினது? அதான்டா இது. அப்ப நான் வாங்கினது? அதான்டா நானும் கேட்குறேன் உங்ககிட்ட. அடுத்த ஒரு திட்டத்தை எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா மெடிக்கெய்டு. இந்த மெடிக்கெய்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான். ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. டாக்டருக்கு ஆகக்கூடிய செலவு, மருந்து செலவு, மாத்திரை செலவு எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும். இந்த கவரேஜ் அப்படிங்கிறதும் இந்த மக்களுக்கு இலவசமாக கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் $8,000 $15,000 ஒரு நபருக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணுறாங்க. அப்படி இந்த யூதர்கள் வாழக்கூடிய இந்த கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்களுக்கு இந்த மெடிக்கெய்டு அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி அமெரிக்க அரசு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தரக்கூடிய பல நல உதவி திட்டங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வேலை செய்கிறாங்க, பஸ் டிரைவராக, ஒரு சில சின்ன சின்ன வேலைகள், பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரியான நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்துலேயுமே பெரும்பான்மையான பகுதியினர் வந்து இதே மாதிரியான கவர்மெண்ட் எய்டு மூலமாக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பிஸ்னஸ் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி பிஸ்னஸ் செய்கிறவங்களும் இதே கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரியான பிஸ்னஸை தான் செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் யூதர்கள் சாப்பிடக்கூடிய கோஷர் உணவுகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது யூதர்கள் வந்து ஸ்பெஷலான உணவு தான் சாப்பிடுவாங்க. இந்த பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடாத மாதிரியான உணவுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைப்பு, வித்தியாசமான டைப்பில் தான்
இவங்க வந்து உணவு சாப்பிடுவாங்க. இதுதான் கோஷேர் உணவுகள்னு சொல்லுவாங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். சரி, தோராயமாக ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணால் மிரண்டுருவீங்க. ஒரு வருஷத்துக்கு இப்படி ஒரு நலத்திட்டங்கள் மூலமாகவே $1,60,000 $2,50,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நேரடியாக பலன் கிடைக்குது அப்படின்னா அதை தாண்டி ஆஸ் எ கம்யூனிட்டியாகவும் அவங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுதான் ரொம்ப பெரிய ஸ்கேமாக நியூயார்க் டைம்ஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஸ்கூல்ஸ்க்கு வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டிங் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கணும், நிறைய வளரணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தோட பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய பணம் அப்படிங்கிறது அரசு தரப்புல இருந்து ஒதுக்கப்படுது. இப்படி இந்த கம்யூனிட்டிஸ் மட்டும் $1 பில்லியன் அளவுக்கான பணம்ங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. பணம் தேவைப்படக்கூடிய மற்ற பள்ளிக்கூடங்களை விட இந்த வகை பள்ளிக்கூடங்களுக்கு, இந்த கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு தான் அதிக பணம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் ஒழுங்கான ஸ்கூலே கிடையாது. இங்கே ரிலீஜியஸான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லித்தராங்க. தோராவுடைய கிளாஸு, தோராவில் சொல்லித்தரப்படக்கூடிய லாஸு, இது தான் அங்கே சொல்லித்தரப்படுது. நியூயார்க்குடைய கல்வித்துறையிலேருந்து இங்கே ஆய்வுக்கு போனப்போ பேசிக்கான விஷயங்கள் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ்னு எதுவுமே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது போயிருக்கு. இதில் நிறைய மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளி அடிப்படையில் வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஏதாவது மெடிக்கல் கண்டிஷனாக கூட இருக்கலாம், அதுக்கு கூட உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த பள்ளிக்கூடங்களில் சேரக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, ஏதாவது ஒரு மெடிக்கேஷனில் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு அந்த சர்டிஃபிகேட் வாங்க வச்சு அதை வந்து போலியாக கொடுத்து அதன் மூலமாக இந்த ஃபண்டிங் அப்படிங்கிறத பெற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிரேஸ் ஜோயலில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் 500க்கும் குறைவான மாணவர்கள் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் $94 மில்லியன் அளவுக்கான பேண்டமிக் ரிலீஃப் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு $95,000 அளவுக்கான பணம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு தனி ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட இந்த கம்யூனிட்டிஸ்லேயே ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கம்பெனிஸ். அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் தரோம், எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தரோம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிஸ் மூலமாக அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனிஸுக்கு இந்த தொகையிலிருந்து பணம் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கம்பெனிஸ் எதுவுமே சரியான லெஜிட்டிமேட்டான ஒரு கம்பெனிஸே கிடையாது. உதாரணத்துக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் தரக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறத இதே மாதிரியான ஒரு அசடிக் கப்புள் வந்து தொடங்கியிருக்காங்க. ஒரு கணவன் மனைவி வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி மூலமாக நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பணமும் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க பெருசாக படித்ததே கிடையாது. இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட கம்பெனிக்கு இவங்க காசு ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையாளர்கள் வந்து தெளிவாக பதிவு செஞ்சாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. அசடிக் ஜூஸ் கம்யூனிட்டிஸ் வந்து இது முழுக்க போய் எங்களை பற்றி தப்பான ப்ரொபகண்டாவை உருவாக்குறதுக்காக எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொன்னாங்க. சரி, பதில் சொன்னாங்க, ஆனால் அது உண்மையாக நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டுச்சான்னு பார்த்தா இல்லை. ஏன், நான் ஒரு யூடியூபர் சொன்னேன் இல்லையா, அவருடைய வீடியோவிலேயே ஷூட் பண்ணிட்டுருப்பாரு, கடைசியில் போலீஸ் வந்துடுவாங்க. நீங்கள் ஏதோ இங்கே வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவரை வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணுறதா இருந்தாங்க, நாங்கள் இந்த டாப்பிக்கை தான் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனேயே ஸ்பான்சர்ஸ் வந்து பின்வாங்கிட்டாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எங்களுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவரோட வெப்சைட்லாம் வந்து லிங்க்கில் கொடுத்துருப்பார். இவங்களை தொடவே முடியல. ஏன்னா பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. யூதர்களுக்கே இவங்க அகேன்ஸ்ட்டு தான். இஸ்ரேல் நாடுங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒன்று, ஜயனிசமும் நாங்களும் வேறு அப்படின்னு இவங்க சொன்னாலும் இவங்களுக்குன்னு ஒன்றுனா எல்லாருமே ஒன்றாயிடுறாங்க. இவங்களை டச் பண்ண விடாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏகப்பட்ட லாபியிங் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டி இவங்க ஒரு பெரிய கிளஸ்டாக இருக்கிறதுனால ஒரு பெரும் ஓட் பேங்காக அவங்க இருக்காங்க. ஓட்டு போட்டதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மத தலைவர்கிட்ட போய் சொன்னால் போதும், அவங்க எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அங்கே அவருக்கு தான் எல்லா ஓட்டும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக இருக்காங்க. கணக்கு வழக்கு இல்லாமல் இப்படி குழந்தை பெற்றுக்கிறதுனாலையும் இவங்களுக்கு ஓட்டுங்கிறதும் அதிகமாகவே இருக்குது. இது எல்லா காரணங்களாலையும் இவங்கள டச் பண்ணவே முடியல. இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, சிஸ்டத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. ஏன்னா ஏழைகளுக்கு வழங்கப்படக்கூடிய நிதியை இவங்க வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இவங்களும் ஏழைகள் தானே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு தானே கணக்கு சொல்லுது, கவர்மெண்ட் சொல்லுது. அப்போ அவங்களுக்கு பணம் போய் சேர வேண்டியது தானே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் ஒருத்தர் ஏழையாக இருக்கிறது பை சான்ஸாக இருக்கணும், பை சாய்ஸாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஏழையாக இருக்கான், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான்னா அவனுக்கு சரியான தொழில் இருக்காது, போதிய அளவுக்கான வருமானம் இல்லாமல் போயிடல, ஏதாவது ஒரு பிரச்சனை அவனுக்கு இருக்கும். அதனால் அதிலேருந்து மீண்டு எழ முடியாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கிறது அர்த்தம். ஆனால் இவங்களாம் கொழுப்பு எடுத்துக்கிட்டு போய் வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கோன்னு கணக்கு காட்டுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா, நாங்களும் தான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய உதவி பண்ணுறோம்,
அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு அவங்ககிட்ட பதில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தாங்க நீங்கள் எல்லாருமே வந்து இறைவனால் படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. சரி, ஓகே பிக் பஸ், இந்த வித்தியாசமான யூதர்கள் கம்யூனிட்டியை பற்றி அந்த செய்திங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் தான் நாமளும் பெருசாக வளர முடியும். நம்ம வளர்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது? கரெக்ட், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.